கோவையின் தூது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி பேச போகிறது இல்லை. நேற்று ஒரு மனக்கசப்பான நிகழ்வுகள், மன உளைச்சல் ஏற்படுற நிகழ்வுகள் எனக்கு நடந்துருச்சு. அதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கடந்த நவம்பர் மாதம் என் நண்பருக்கு சாம்சங் A50ங்கிற மொபைல் என்கிட்ட பஜாஜ் EMI கார்டு மூலிமா அவருக்கு மொபைல் வாங்கி தந்திருந்தேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படிங்கிற 3 மாத காலகட்டத்துக்கு தவறாமல் நான் EMI பே பண்ணிட்டேன். மார்ச் 24ஆம் தேதியிலேருந்து நாடு முழுவதும் லாக்டவுன் அப்படின்னு சொல்லி PM சார் சொல்லிட்டு அப்படி. அதுக்கப்புறம் ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் என்ன சொன்ன அப்படின்னா, மார்ச், ஏப்ரல், மே 3 மாதமும் EMI வேண்டாம், வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வங்கிகள், தனியார் நிதி நிறுவனங்கள், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர் NBFC என சொல்லப்படக்கூடிய இந்த 4 சார் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் ஒவ்வொரு மாதம் 2ஆம் தேதி 1ஆம் தேதி வாக்கில் இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேத்துக்கு அவங்ககிட்ட இப்போ அந்த கன்சியூமர் குட்ஸ் வாங்கினவங்க, பர்சனல் லோன் வாங்கினவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மாதமும் RBI சொன்னதை காதுலேயே வாங்கிக்காமல் ஒவ்வொரு மாதமும் அவங்ககிட்ட இருந்து செக்கை வச்சு பேங்க்கில் போட்டு பவுன்ஸ் ஆகியிருக்காங்க. பவுன்ஸ் ஆனதுனால எங்களுக்கு மட்டும் அந்த நாங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து 2 சைடு பெனால்ட்டி கட்ட வேண்டியதாக இருக்குது. ஒன்று பேங்க் சைடு கட்ட வேண்டியது இருக்குது, இன்னொன்று பஜாஜ் சைடுக்கு கட்ட வேண்டியது இருக்குது. RBI சொன்னது 3 மாதத்துக்கு EMI வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. லாக்டவுன் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வந்தது. ஏன்னா கொரோனா பாதிப்பு வந்து அதிகமாகிட்டே வந்தனால மறுபடியும் மே மாதம் செய்தியாளர்களை சந்தித்த RBI கவர்னர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் மீண்டும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுங்கிற 3 மாதத்துக்கு வந்து EMI வாங்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். EMI வாங்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அதையும் இவங்க பின்பற்றாமல் கொரோனானால பல்வேறு மக்கள் உணவுக்கே கஷ்டப்பட்டு வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் நிறைய மக்கள் வந்து இனி வேலைக்கு போகாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. வர 15ஆம் தேதி வரைக்கும் வெளி மாவட்டத்துக்கு போக முடியாது. நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு சிரமப்பட்டு மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி இருந்து இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடாவடித்தனத்தை கையில் எடுத்து ரவுடிகள், டை கட்டின ரவுடிகள் அப்படிங்கிற பார்வையில் தான், என்னோட பார்வையில் சொல்கிறேன், அப்படிங்கிற பேனரில் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நேற்று நைட் நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து மார்ச் வரை கட்டிட்டேன். அந்த மோரிட்டோரியம் அப்ளை பண்ண மோரிட்டோரியம் கேன்சல் பண்ணி விட்டாங்க. பஜாஜ்லேருந்து கூப்பிட்டாங்க, எனக்கு 1 வீக் டைம் கொடுங்கன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் உடனே மொபைலை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒன்றா ப்ராடக்டை ரீப்ளேஸ் பண்ணுங்க. 3 மாதம் நான் பே பண்ணியிருக்கேன், மொபைலை ரீப்ளேஸ் பண்ணுங்க. நீ 3 மாதம் தான் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. மொபைலை ரீப்ளேஸ் பண்ணுங்க, இல்லைனா EMI வாங்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிட்டு அப்படி நான் சொன்னேன். ஒரு 2-3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே எனக்கு வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் கூப்பிட்டாரு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால என்னால் எடுக்க முடியும்னு சொல்லி வீட்டுக்கு போயிருக்கா. அப்படி வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா கிட்டலாம், எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட ஒரு தவறான முறையில் பேசியிருக்கிறா. அப்படி ஒன்றா மொபைலை கொடுங்க, இல்லைனா வீட்டு விட்டெல்லாம் போக மாட்டேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் என்ன பண்ணேன், எனக்கு கோவம் வந்து C2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லி போயிட்டேன். அவர் உடனே அந்த தம்பி துரைங்கிறவர், அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் வந்தவர், அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட மேல் அதிகாரிக்கு ஏதோ பிரகாஷ்னு சொல்லி ஒருத்தர் பேசணும். அப்படி அவர்கிட்ட பேசுனதுக்கு நாங்களும் உங்களை, அவர் என்ன சொன்னா அப்படின்னா, நாங்களும் உங்களை வெத்தலை வாக்கு வச்சு வந்து லோன் வாங்கிக்க சொல்லலை, நீங்கள் தான் லோன் வாங்குனீங்க, போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கா, போலீஸை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு ஒரு தேவையில்லாத பதிலை நேற்று எனக்கு கொடுக்குறாருங்க. போலீஸை கூட்டிகிட்டு வாங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன், ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அதே மறுபடியும் வேற ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு தாங்க இருப்பேன், நாங்கள் அப்படி தான் டார்ச்சர் பண்ணுவோம் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் சொல்லிட்டு இருக்காருங்க. அவர் மே 29 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கோயம்புத்தூரில் பஜாஜ் ஆஃபீஸ் முற்றுகையிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. அப்படி இருந்தும் சரி, காவல்துறையினர் கேட்டுக்கொண்டதன் பேரில் போராட்டத்தை விலக்கி கொண்டு மக்கள் வந்து இந்த மாதிரி பஜாஜ் நிறுவனத்தை மாரி நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டாங்க. ஜூன் 30ஆம் தேதி கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜாமணி சார் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, பொதுமக்களிடமிருந்து நிறைய புகார்கள் வருகிறது, இந்த தனியார் நிதி நிறுவனங்கள் அவர்களை துன்புறுத்துவதாக நிறைய புகார்கள் வருது. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காருன்னா, தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி தவணை கட்ட விருப்பம் உள்ளவங்க கிட்ட வாங்கிக்கங்க, அதுக்கு மீறி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் அவங்களை கட்டாயப்படுத்தியோ கெடுபிடி பண்ணியோ வீட்டுக்கு சென்றோ இந்த மாதிரி EMI வாங்கக்கூடாதுன்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த கோவையில் செயல்படும் நமது மக்கள் பாதுகாப்பு அமைப்பு தலைவர்கிட்ட நான் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த பஜாஜ் நிதி நிறுவனத்தினால யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து ஒரு பெட்டிஷன் மாதிரி கேட்டிருக்க. அப்படி அந்த பெட்டிஷனை கொண்டு போய் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சேர்க்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக மாற்றம் நிகழும். நம்மகிட்ட இருந்து தான் அந்த மாற்றம் வரணும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலிமா நான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள் இனி வரக்கூடிய நாட்களில் யாருக்கு ஏற்படக்கூடாது. ஏன்னா இனி ஆகஸ்ட் 31க்கு கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் இருக்குது, கெடுபிடிகள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்படணுங்கிறத மிக 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 தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்ககிட்ட. நியூஸ் சேனல் வாங்குறவங்க ஏன் வந்து மொபைல் போன் கடை வாங்குறீங்க? நான் வந்து இப்படி எல்லாம் இருக்குன்னு தெரியல. அப்படியே அந்த பேங்க்ல வந்து அந்த பைனான்ஸ்ல எது கடை வாங்குறீங்க? வாங்க சொன்னோமா? இல்ல நாங்க இது கூப்பிட்டு கொடுத்துமா, வாங்க எங்களோட பேங்க்ல வந்து வாங்கின்னு சொல்லி கூப்பிட்டுமா? அதான் 6 மாசத்துக்கு வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க நீங்க. இந்த 6 மாசத்துக்கு வாங்க கூடாதுன்னு யாருமே சொல்லல. அதுக்கு நீங்க ப்ராப்பர் ஆன்சர் பண்ணல.
நான் மெயில் எல்லாம் போட்டிருக்கேன் சார். எங்கிட்ட ஆதார் இருக்கு சார். நீங்க சொல்ற மாதிரி எங்கிட்ட ஆதார் இருக்கு சார். போடாதீங்க அது எங்களுக்கு தெரியும். மெயில் போட்டது உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு இல்ல, அப்ப உங்க மேல மிஸ்டேக் இருக்குன்னு கேன்சல் பண்ணுவீங்களா? அது நீங்க தான் சார் பாக்கணும். நான் எப்படி சார் பார்க்க முடியும்? இருங்க, நீங்க உங்க மேல தப்பு வச்சிருக்க, நாங்க பாக்குறேன். நீங்க தப்பு 1000 மணி வச்சிருப்பீங்க, அதுக்கு நான் பொறுப்பா? நான் என்ன தப்பு இருக்கு, என்ன நீங்க வந்து பாத்தீங்களா தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு? எதுங்க உங்களுக்கு ஏதாவது ரீமார்க் இல்லாத என்ன சார் ரீமார்க் இருக்கு சொல்லுங்க சார். எனக்கு தெரியல சார். ஏதாவது இருக்கு இல்ல? 3 மாசம் வந்து டியூ கரெக்டா மார்ச் வரைக்கும் டியூ எடுத்திருக்கீங்க. மார்ச் வரைக்கும் டியூ பாஸ் ஆயிருக்குது. சொல்லுங்க சார். சொல்லுங்க. வாங்க ஆபீஸ் கூட்டிட்டு வாங்க, நான் ரெடியா இருக்கேன். வாங்க ஆபீஸ் வெயிட் பண்றேன். போலீஸ் கூட்டிட்டு வாங்க, இப்படி வந்து தொந்தரவு வந்தாங்கன்னு சொல்லி வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்ல செகண்ட் ஃப்ளோர் வாங்க. உங்க நேம் சார்? எதுங்க உங்க நேம்? என் பேர் பிரகாஷ். சரி ஓகே சார். வாங்க மேல. நீங்க அந்த மாதிரி தான் சார் வீட்டுல போய் எதுக்கு சார் கத்துறீங்க? நீங்க அம்மாவை கெட்ட வார்த்தையில பேசுறீங்களாமா சார்? எங்க அம்மா சொல்றாங்க சார். அவர் பேசியிருக்காரு சார். நீங்க அவர் சொன்னதை நம்புறீங்க, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆகஸ்ட் 31 வரைக்கும் பே பண்ண என்ன சார் பண்ணுங்க, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க சார். கவர்மெண்ட் பே பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கு சார். அதனால என்ன கவர்மெண்ட் பே பண்ண வேணாம்னு மட்டும் சொல்லிருக்காங்களா? கவர்மெண்ட்ல வேற சொல்லியா? பேமெண்ட் இருந்தா மட்டும் தான் பே பண்ண. அது கவர்மெண்ட் ஆர்பிஐ சொன்னது உட்பட இவர் சொல்லிட்டு போயிருக்காருல சார், கலெக்டர் சார் சொல்லியிருக்காருல சார், பேமெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு. யாரு துன்புறுத்தி யாரு? அதான் சொல்றேன், நீங்க போங்க, போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட்டிட்டு வாங்க. உங்களை வேண்டாம் சொல்ற, கூட்டிட்டே வாங்க. இப்படி பண்றாங்க என்னங்க, வந்து கேளுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க. ஆபீஸ்ல கூட்டிட்டு வாங்க. சரி சார். ஏன் அவ்வளவு தூரம் போயிட்டு உள்ள போயிட்டு கூட்டிட்டு வாங்க. ஆபீஸ்ல தான் வெயிட் பண்றேன். வாங்க. சரி.